அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நகர்ப்புற வளர்ச்சியில் புனே நகரம் முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சிட்டிஸ் இன் மோஷன் அப்படிங்கிற தலைப்புல ஸ்கொயர் யார்ட்ஸ் அப்படிங்கிற ரியல் எஸ்டேட் நிறுவனம் வந்து இந்த ஆய்வை நடத்தியிருக்காங்க. முதல்ல கடந்த 30 ஆண்டுகள்ல மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டுன ஒரு நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புனே. ஓகேங்களா? 2வது இடத்துல பெங்களூரு, 3வது இடத்துல சென்னை வந்து இருக்கு. சரியா? அடுத்தது கச்சத்தீவு பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கச்சத்தீவு அப்படிங்கிறது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல இந்த பாக் ஸ்ட்ரெயிட்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய 1.15 சதுர கிலோமீட்டரே இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் கச்சத்தீவு. அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு தேவாலயம், கிறிஸ்துவ தேவாலயமும், இலங்கை ராணுவத்தோடைய ஒரு நேவல் ஆபீஸ் அது மட்டும்தான் இருக்கு. கடற்படைக்கு சொந்தமான ஒரு ஆபீஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ அங்க குடிக்க தண்ணி கூட இருக்காது. இருந்தாலும் அந்த தீவுக்கு சமீபத்துல இலங்கையோட அதிபர் ஆஹ் போய் அந்த விசிட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி பண்டாரா நாயக்கே அவர்கள் தலைமையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி கச்சத்தீவு அப்படிங்கிறது இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதன் பிறகு இலங்கையோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு நம்மளுடைய மீனவர்கள் பிப்ரவரி, மார்ச் மாதங்கள்ல அந்த தேவாலயத்தில் நடக்கக்கூடிய விழாவுல மட்டும் போய் கலந்துப்பாங்க. அது இந்திய மீனவர்களும் வருவாங்க, இலங்கையை சேர்ந்த மீனவர்களும் அங்க கலந்துப்பாங்க. இப்ப சமீபத்துல அந்த இலங்கையோட அதிபர் அங்க போனது ஒரு பெரும் பேசு பொருளா இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா, இலங்கை அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த கச்சத்தீவை ஒரு சுற்றுலா தலமா மாத்துறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? அடுத்த செய்தியில பாத்தீங்கன்னா, நீராலான உலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா 7 கண்டங்களும் ஒன்றாக ஒட்டி ஒட்டி தான் இருந்துச்சு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இந்த டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ்னாலதான் ஒவ்வொரு கண்டமும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சது. அந்த ஏற்பட்ட அந்த பள்ளத்துல தண்ணீர் புகுந்து புகுந்து நமக்கு என்ன இருக்கும்? கண்டங்கள் 7 கண்டங்களாகவும், கடல்களாகவும் நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய உலகமாகவும் மாறியிருக்கு. அதே மாதிரிதான் இந்தியாவோட கண்டத்தட்டும், ஆஸ்திரேலியாவோட டெக்டானிக் பிளேட் பக்கத்துல சின்னதா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஏற்பட்ட மோதல்னாலதான் இப்ப இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இமயமலை எல்லாமே உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இந்திய கண்டத்தட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் பிளேட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்து யுரேஷியன் பிளேட்ல வந்து மோதிருக்கும். அப்படி மோதினதுனாலதான் நமக்கு யுரேஷியன் பிளேட்டோட மோதுறப்பதான் அந்த டெத்திஸ் சி அப்படிங்கிறது நமக்கு இமயமலையா வந்து உருவாகிருக்கு. ஓகேங்களா? அந்த இமயமலையா உருவாகி அந்த இமயமலை இப்பயும் பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டே இருக்கு. ஒரு ஆண்டுக்கு 4 சென்டிமீட்டர் இந்த இமயமலை வளருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஓகேங்களா? டெக்டானிக் பிளேட் யுரேஷியன் பிளேட்டோட மோதும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஹிமாலயாஸோட ஹைட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சரியா? சோ இந்த ஹிமாலயாஸ்ல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 ஆறுகளுக்கு மேல உருவாகி இருக்கு. இந்த 10 ஆறுகள் தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அந்தமான் பழங்குடியினருக்கு ஆபத்து விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் வந்து அந்தமான் நிக்கோபாரோட தீவுகள்ல பண்ண போறாங்க. அதுல குறிப்பா நிக்கோபார் தீவோட அந்த எண்ட் பாயிண்ட்ல எல்லையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத தொடங்க போறாங்க. பிரதானமா இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு போர்ட், டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் வந்து உருவாக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விமான நிலையம் உருவாக்க போறாங்க. அதே மாரி அந்த பிளான்ட் சாரி அந்த போர்ட், அந்த விமான நிலையம்லாம் இயங்கணும்னா, அதுக்கு மின்சாரம் தேவைப்படும். அதனால ஒரு எலக்ட்ரிசிட்டி பிளான்ட் கொண்டு வரப் போறாங்க. அதே மாரி ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி, ஒரு நகரம் அதையும் வந்து உருவாக்க போறாங்க. சோ இந்த மாரி கட்டுமான பணிகள்லாம் வந்து ஆரம்பிக்க போறாங்க. அதற்காகவே பிரத்யேகமா பாத்தீங்கன்னா, அனிட்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பையும் உருவாக்கியிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் இன்டகிரேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி. இவங்க தான் இந்த கட்டமைப்பு வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பண்ண போறாங்க. சரியா? இப்போ இந்த கட்டமைப்பு பணிகள்னால யாருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களுக்கும், அங்க இருக்கக்கூடிய இயற்கைக்கும் தான் ஆபத்து. அதனால யாருக்கு சாதகம்னா, இந்திய அரசாங்கத்துக்கு சாதகமா இருக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அங்க பூர்வக்குடி மக்களாக இருக்கிறது யாரு? சோம்பன் டிரைபல்ஸும், நிக்கோபார் டிரைபல்ஸ் தான். சோ அவங்க எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால பாதிக்கப்படுவாங்க. அதே மாரி அங்க இருக்கக்கூடிய
வனப்பகுதிகளும் பாதிக்கப்படும். இங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்கு, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோனோட நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்கு. அதான் கடலோர ஒழுங்காற்று மண்டலங்களை வகைப்படுத்தி பாதுகாத்து மேம்படுத்தும் அறிவிப்பு 2013, வனப்பாதுகாப்பு சட்டம், புதிய திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதை கட்டாயமாக்கும் அறிவிப்பு 2006, வன உரிமைகள் அங்கீகார சட்டம் 2006. இந்த மாதிரி பல சட்டங்கள் இருந்து பூர்வ குடிமக்களையும் அங்க இருக்கக்கூடிய இயற்கையும் பாதுகாக்கிறதுக்கு இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சு இந்த ப்ராஜெக்டை இந்திய அரசாங்கம் பண்ண போறாங்க. இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது. ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படிங்கிறது நிக்கோபார் ரீஜன்ல வர்றப்ப ஆஹ் இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் க்ரூட் ஆயில் காரிடார்னு சொல்லுவாங்க. சர்வதேச வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு ஏரியா. அது மட்டும் இல்லாம க்ரூட் ஆயில் ட்ரேட் அப்படிங்கிறது அந்த வழியா அதிகமா நடக்குது. சைனாவுக்கு போகக்கூடிய எல்லா ஷிப்மெண்ட்டும் நிக்கோபார் தீவுகள் வழியாக தான் போய் ஆகணும். அப்படிங்கிறப்போ ஒரு முக்கியமான பகுதி தான். இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மரங்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் மரங்களை வெட்ட வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கோரல் ரீஃப் எல்லாம் பவளப்பாறைகள்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம குளிர் காயறதுக்காக ஒரு நூலகத்துல இருக்கக்கூடிய புத்தகங்களை எரிச்சு குளிர் காயற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அரசாங்கம் டெவலப்மெண்ட்டையும் என்விரான்மெண்ட்டையும் ஹியூமன் கம்யூனிட்டிஸுமே வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராஜெக்டை கொண்டு போகணும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வரோம். ஓகே. ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்துப்போம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.